என்னதான் புது புது நடிகர்கள் வந்தாலும் நம்மளால் சில நேரங்களில் சில நடிகர்களை மறக்க முடியாது. இந்த கதாபாத்திரத்தில் இவங்க நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மிகப்பெரிய அளவில் 90s கிட்ஸ்களினுடைய கனவு கன்னியாக மிகப்பெரிய அளவில் ஒரு குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களில் இவங்க நடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்றவங்க தான் நடிகை மீனா. அவங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட சிறுவயது குழந்தையாகவும் நடிச்சிருக்காங்க, ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த சூழலில் முத்து படத்தில் இருவரும் இணைந்து நடித்தப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சான். அதனால் மீனா அவர்கள் கதறி எழுதியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதற்கு என்ன செஞ்சார் அப்படின்னு இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பல அழகான நடிகைகள் நடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் மேக்கப் போட்டால் மட்டுமே அழகிகளாக காட்சி தருவாங்க. மேக்கப் கலைஞ்சிருச்சு அப்படின்னா ரசிக்கும் விதமான அழகு இருக்காது என்பது தான் கசப்பான உண்மை. ஆனால் மேக்கப் இல்லாமலேயே கொள்ளை அழகில் ஒரு சில நடிகைகள் இருப்பாங்க. அதில் ஒருவர் தான் நடிகை மீனா. நடிகை மீனா தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல மொழிகளில் நடித்து ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றவங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் சிறுமியாக குழந்தை நட்சத்திரமாக ரஜினி நடித்த மீனா பிறகு எஜமான் படத்தில் ரஜினிக்கே ஜோடியாக நடித்தது குறிப்பிடத்தக்கது. அதோடு மட்டும் இல்லாமல் வீரா, முத்து போன்ற படங்களில் மீனா ரஜினி அவர்களுக்கு ஜோடியாக நடித்தாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான அண்ணாத்த படத்திலும் நடிகை மீனா நடிச்சிருந்தாங்க. ஆனால் நடிகர் லிவிங்ஸ்டனுக்கு ஜோடியாக இதில் மீனா நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து நடிகை மீனா தேர்வு செய்த கேரக்டர்களில் மட்டுமே நடித்து வந்துட்டு இருக்காங்க. நடிகை மீனா பல முன்னணி ஹீரோக்களுடன் பல தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், அர்ஜுன், முரளி, பார்த்திபன், பிரபுதேவானு பல வெற்றி படங்களில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக முத்து படத்தில் ரஜினியுடன் மீனா ரங்கநாயகி கதாபாத்திரத்தில் நடித்தது பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. முத்து படத்தில் நடித்தப்போ ஒரு நடந்த சம்பவம் தான் மீனா சமீபத்தில் நேர்காணலில் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினி சார் எப்போதுமே வேகமாக நடப்பார். அப்படி ஒரு நாள் முத்து படப்பிடிப்பு நடந்தபோது மக்கள் அதிகப்படியாக அங்கே திரண்டு இருந்தாங்க. அப்போது நான் எழுந்து நிற்பதற்குள் ரஜினி சார் வெகு தூரம் நடந்து போயிட்டார். அங்கே வந்த மக்கள் கூட்டத்தில் இருந்து என்னை அங்கிருந்த உதவியாளர் தான் காப்பாற்றினார். அதன் பின்னர் யாரிடமும் நான் எதுவும் பேசலை. KS ரவிக்குமார் சார் என்ன ஆச்சு என்று கேட்டார். நான் அழுதுட்டேன். பின்னர் இருவரும் என்னை சமாதானப்படுத்தினாங்க அப்படின்னு நடிகை மீனா அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே ரொம்பவே ரசிகர்களால் எல்லோராளுக்குமே பார்த்திங்கன்னா பிடித்த ஒரு நடிகையாக நடிகை மீனா வலம் வராங்க. இப்போ வரைக்கும் அவங்க கதாநாயகியாக நடித்தாலும் ரசிகர்கள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அந்தளவுக்கு மீனா அவர்களை ரொம்ப பிடிக்கும் ரசிகர்களுக்கு அப்படின்றதான் உண்மை. இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.